நான் கல்யாணி. என் கணவர் பிரகாஷ் ஒரு பெரிய நிறுவனத்தில் மேலாளராக வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். திருமணம் ஆன 4 ஆண்டுகள் ஆகியிருந்தன. குழந்தை இல்லை. நாங்கள் இருவரும் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒருநாள் காலை அவரது அலுவலகத்திலிருந்து போன் வந்தது. பிரகாஷ் சாலை விபத்தில் சிக்கி இறந்துவிட்டார் என்று சொன்னார்கள். அந்தச் செய்தியைக் கேட்டதும் என் கால்கள் தளர்ந்து போயின. நான் அப்படியே தரையில் உட்கார்ந்து விட்டேன். அழவும் வரவில்லை. பேச்சும் வரவில்லை. உள்ளே ஏதோ பெரிய வெற்றிடம் உருவாகிவிட்டது போல் இருந்தது. அவரது உடல் வந்தபோது உறவினர்கள் எல்லோரும் கூடினார்கள். அம்மா அப்பா என்னை பிறந்த வீட்டுக்கு அழைத்துச் செல்ல முயன்றார்கள். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். இந்த வீடுதான் என் கணவருடன் நான் கட்டிய கனவு. இதை விட்டுச் செல்ல எனக்கு மனமே இல்லை. வீடு 2 மாடி கொண்ட பெரிய வீடு. மேலே நான் தனியாக வாழத் தொடங்கினேன். கீழே காலியாக இருந்தது. முதல் சில வாரங்கள் உறவினர்கள் வந்து போய்க் கொண்டிருந்தார்கள். பிறகு எல்லோரும் தங்கள் வேலைக்குச் சென்று விட்டார்கள். வீடு திடீரென்று வெறுமையாகிவிட்டது. இரவுகளில் காற்றின் சத்தம், சுவர்களின் விரிசல், தெருநாய்களின் குரைப்பு எல்லாம் என்னை தூங்க விடவில்லை. நான் விளக்குகளை எல்லாம் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருப்பேன். தூக்கம் வராது. கண்களில் நீர் வரும். ஆனால் சத்தமாக அழ முடியாது. ஏனென்றால் அழும்போது என் குரல் வீடு முழுவதும் எதிரொலிக்கும். அது இன்னும் பயத்தைக் கொடுக்கும். மாதங்கள் கடந்தன. மக்கள் என்னை பார்த்து 2வது திருமணம் செய்து கொள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். சிலர் நேரடியாகவும் சொன்னார்கள். சிலர் மறைமுகமாகவும் சொன்னார்கள். என் அம்மா கூட ஒரு நாள் அழுது கொண்டே சொன்னார், கல்யாணி, உன் வயது இன்னும் குறைவு. தனியாக வாழ்வது நல்லதல்ல. நான் தலையை மட்டும் ஆட்டினேன். என் மனம் இன்னும் பிரகாஷிடம் இருந்தது. யாரையும் ஏற்கும் நிலையில் நான் இல்லை. ஒருநாள் மாலை நான் பால்கனியில் உட்கார்ந்திருந்தேன். அப்போதுதான் என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. வீட்டின் கீழ் பகுதியை வாடகைக்கு விட்டால் தனிமை கொஞ்சம் குறையும். இரவில் யாராவது இருக்கிறார்கள் என்ற உணர்வு பயத்தை குறைக்கும். மாத வாடகையும் கிடைக்கும். நான் உடனே ஒரு விளம்பரம் எழுதினேன். நாகரிகமான குடும்பத்திற்கு மட்டும் வாடகைக்கு விடப்படும். தனி ஆண்களுக்கு வேண்டாம் என்று தெளிவாக எழுதினேன். விளம்பரத்தை அருகில் உள்ள கடைகளிலும் ஆன்லைனிலும் போட்டேன். 3 நாட்கள் கழித்து காலை சுமார் 10 மணிக்கு டோர் பெல் ஒலித்தது. நான் கதவைத் திறந்தேன். வெளியே ஒரு நடுத்தர வயது பெண்மணியும் ஒரு இளைஞனும் நின்று கொண்டிருந்தார்கள். பெண்மணி மிகவும் சுத்தமாகவும் அமைதியாகவும் காணப்பட்டாள். இளைஞன் பார்வையில் ஒருவித களைப்பு தெரிந்தது. நான் அவர்களை உள்ளே அழைத்து உட்கார வைத்தேன். இளைஞன் மென்மையான குரலில் பேசினான். மேடம், நாங்கள் உங்கள் விளம்பரத்தை பார்த்து வந்தோம். என் பெயர் வினோத். இவள் என் மனைவி லதா. எங்களுக்கு ஒரு அமைதியான இடம் தேவை. நாங்கள் இருவர் மட்டும்தான் தங்குவோம். வேறு யாரும் வரமாட்டார்கள். நான் இருவரையும் கவனித்தேன். வினோத் பார்க்க 28 அல்லது 30 வயது இருக்கும். சுத்தமாக உடுத்தியிருந்தான். லதாவுக்கு சுமார் 42 அல்லது 45 வயது இருக்கும். முகத்தில் சோர்வும் கவலையும் தெரிந்தது. ஒரு இளைஞன் ஏன் இவ்வளவு வயதான பெண்ணை திருமணம் செய்திருக்கிறான் என்று என் மனதில் கேள்வி எழுந்தது. ஆனால் நான் வெளிப்படையாக ஒன்றும் கேட்கவில்லை. நான் சொன்னேன், நீங்கள் கணவன் மனைவிதானே? வினோத் தலையசைத்தான். ஆம் மேடம். நான் சற்று தயக்கத்துடன் சொன்னேன். எனக்குத் தெரியாமல் கேட்டுவிட்டேன். மன்னிக்கவும். லதா சிரித்தாள். பரவாயில்லை மேடம். எல்லோரும் இப்படித்தான் முதலில் ஆச்சரியப்படுவார்கள். நாங்கள் சொல்லி பழகிவிட்டோம். நான் வீட்டைக் காட்டினேன். வாடகை பேசினேன். அவர்கள் உடனே சம்மதித்தார்கள். சாவியைக் கொடுத்தேன். அன்று மாலையே அவர்கள் தங்கள் சாமான்களுடன் வந்து குடியேறினார்கள். நான் மேலே
இருந்து பார்த்து கொண்டிருந்தேன். அவர்கள் பொருட்களை அடுக்கினார்கள். வினோத் லதாவுக்கு உதவினான். இருவரும் அமைதியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒருவித நிம்மதி தோன்றியது. இப்போது வீட்டில் யாராவது இருக்கிறார்கள். மாலை ஆனதும் நான் சமையலறைக்குச் சென்றேன். அம்மா எப்போதும் சொல்வார்கள், புதியவர்கள் வீட்டிற்கு வந்தால் முதல் நாள் உணவு கொடு. அது நல்லது. நான் 3 பேருக்கும் சமைத்தேன். உணவை டிபன் பாக்ஸில் வைத்து கீழே சென்றேன். கதவைத் தட்டினேன். வினோத் கதவைத் திறந்தான். அக்கா, நீங்களா? இந்த நேரத்தில்? நான் டிபன் பாக்ஸைக் காட்டினேன். இன்று நீங்கள் என் விருந்தினர்கள். அதனால் உணவு கொண்டு வந்தேன். வினோத் பதற்றத்துடன் சொன்னான். அக்கா, இதெல்லாம் வேண்டாம். லதா சமையலறையில் சமைத்துக் கொண்டிருக்கிறாள். நான் உள்ளே செல்ல முயன்றேன். உடனே வினோத் என் முன்னால் வந்து நின்றான். அக்கா, அவளுக்கு தலைவலி அதிகமாக இருப்பதால் அறையில் படுத்துவிட்டாள். இப்போது எழுப்பினால் இன்னும் தலைவலி அதிகமாகும். அவளுக்கு வயதாகிவிட்டது. உடல்நிலை சரியில்லை. நான் அமைதியாக மேலே திரும்பினேன். மனதில் ஒரு சிறிய சந்தேகம் உலவியது. முதலில் சமைத்துக் கொண்டிருக்கிறாள் என்றான். பிறகு படுத்துவிட்டாள் என்றான். ஏன் மாற்றினான்? அன்று இரவு நான் படுக்கையில் படுத்திருந்தேன். தூக்கம் வரவில்லை. திடீரென்று கீழிருந்து ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது. முதலில் நான் கனவு காண்கிறேனா என்று நினைத்தேன். ஆனால் சத்தம் தெளிவாக கேட்டது. ஒரு பெண் வலியில் அலறுவது போல் இருந்தது. உதவி கேட்பது போல் இருந்தது. என் உடல் முழுவதும் நடுங்கியது. நான் போர்வையை இழுத்துக்கொண்டு காதுகளை மூடிக்கொண்டேன். சத்தம் நிற்கவில்லை. நீண்ட நேரம் தொடர்ந்தது. நான் எழுந்து விளக்கைப் போட்டேன். பால்கனிக்குச் சென்று கீழே பார்த்தேன். எல்லாம் அமைதியாக இருந்தது. ஆனால் அலறல் தொடர்ந்தது. காலை 4 மணிக்குத்தான் சத்தம் நின்றது. நான் அப்படியே உட்கார்ந்திருந்தேன். தூக்கம் வரவில்லை. காலை 9 மணிக்கு நான் எழுந்தேன். டீ போட்டுக்கொண்டு பால்கனிக்கு வந்தேன். வினோத் தெருவில் நின்று போனில் பேசிக் கொண்டிருந்தான். அவன் என்னை பார்த்து மெதுவாக புன்னகைத்துவிட்டுச் சென்றான். நான் நினைத்தேன், இப்போது லதா தனியாக இருப்பாள். அவளிடம் பேசலாம். நான் வேலையை முடித்துவிட்டு கீழே சென்றேன். கதவைத் தட்டினேன். நீண்ட நேரம் கதவு திறக்கவில்லை. மீண்டும் தட்டினேன். உள்ளே இருந்து லதாவின் குரல் கேட்டது. யார்? நான் சொன்னேன். நான் கல்யாணி. மேலே இருக்கிறேன். கதவு மெதுவாகத் திறந்தது. லதாவின் முகம் கண்ணீரால் சிவந்திருந்தது. கண்கள் வீங்கியிருந்தன. அவள் என்னை உள்ளே அழைத்தாள். சோபாவில் உட்கார வைத்தாள். பின்னர் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். கல்யாணி, என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? என் கணவர் வினோதற்கு என்னை பிடிக்கவில்லை. அவன் இளமையானவன். அவனுக்கு இளம்பெண் வேண்டும். என் முகத்தை பார்த்தாலே அவனுக்கு வெறுப்பு வருகிறது. அடிக்கிறான், திட்டுகிறான். இரவில் என்னை துன்புறுத்துகிறான். அதனால்தான் நான் கத்துகிறேன். நான் பரிதாபப்பட்டேன். அக்கா, நீங்கள் ஏன் இப்படி ஒரு திருமணம் செய்தீர்கள்? லதா அழுது கொண்டே சொன்னாள். நான் ஆதரவற்றவள். என் பெற்றோர் இறந்துவிட்டார்கள். உறவினர்கள் யாரும் ஏற்கவில்லை. வினோத் என்னை பார்த்து இரக்கம் கொண்டு திருமணம் செய்தான். ஆனால் இப்போது அவனுக்கு என் மீது வெறுப்பு. வேறு யாருடனோ தொடர்பில் இருக்கிறான். நான் கேட்டேன், அக்கா, நான் உங்களுக்கு உதவ முடியுமா? லதா தலையே ஆட்டினாள். யாரும் எனக்கு உதவ முடியாது. என் உறவினர்களே என்னை விட்டுவிட்டார்கள். நீ பிரார்த்தனை செய்தால் போதும். ஆனால் இதை வினோத்திடம் சொல்லாதே. அவனுக்கு தெரிந்தால் இன்னும் கடுமையாக அடிப்பான். என்னைக் கொன்று விடுவான். நான் மேலே வந்துவிட்டேன். மனதில் கலக்கம் ஏற்பட்டது. வினோத் மீது கோபம் வந்தது.
ஏன் திருமணம் செய்தான்? ஏன் துன்புறுத்துகிறான்? அன்று முழுவதும் என் மனம் அமைதியாக இல்லை. மாலையில் வினோத் திரும்பி வந்தான். நான் அவனைப் பார்க்கவில்லை. இரவு மீண்டும் அதே அலறல். இம்முறை சத்தம் இன்னும் உரத்த குரலில் கேட்டது. நான் தைரியத்தைச் சேகரித்து படிகளில் இறங்கினேன். கதவை பலமாகத் தட்டினேன். யாரும் திறக்கவில்லை. சத்தம் தொடர்ந்தது. நான் மீண்டும் மேலே வந்துவிட்டேன். அந்த இரவு முழுவதும் தூங்கவில்லை. பால்கனியில் உட்கார்ந்து காலை வரை இருந்தேன். காலை 8 மணிக்கு வினோத் வெளியே வந்தான். நான் அவனை நிறுத்தினேன். வினோத், சற்று நில். அவன் முகம் பதற்றமாக இருந்தது. அக்கா, நீங்கள் என்னிடம் என்ன கேட்கப் போகிறீர்கள் என்று எனக்குத் தெரியும். நேற்று இரவு லதா ஏன் அலறினாள் என்றுதானே? எனக்கும் அவளைப் பற்றி மிகவும் கவலையாக இருக்கிறது. ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. நான் கேட்டேன், உண்மையில் என்ன நடக்கிறது? வினோத் பெருமூச்சு விட்டுச் சொன்னான். அக்கா, லதாவுக்கு மனநிலை பாதிப்பு இருக்கிறது. அவள் என் மீது தேவையில்லாத சந்தேகம் வைக்கிறாள். நான் வேறு யாருடனும் தொடர்பில்லை. அவள் இரவில் அலறுகிறாள், சண்டையிடுகிறாள். பல வீட்டு உரிமையாளர்கள் எங்களை வெளியேற்றியிருக்கிறார்கள். இது எங்கள் 6வது வீடு. நான் அவளை திருமணம் செய்ததற்கு ஒரே காரணம், அவள் ஆதரவற்றவள். என் குடும்பம் இந்த திருமணத்தை ஏற்கவில்லை. என்னை வீட்டை விட்டு வெளியேற்றியது. ஆனால் அவள் என்னை துன்புறுத்துகிறாள். அவளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறேன். அவளை வெளியே விட மாட்டேன். ஏனென்றால் கோபம் வந்தால் யாரையும் தாக்கலாம். உங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம். நான் அப்படியே நின்றுவிட்டேன். இருவரும் வெவ்வேறு கதை சொல்கிறார்கள். யாரை நம்புவது? இருவரின் பேச்சும் உண்மையாகவே தோன்றுகிறது. நான் குழப்பத்தில் ஆழ்ந்தேன். அன்று முழுவதும் என் மனம் அமைதியாக இல்லை. நான் லதாவிடம் மீண்டும் பேசலாம் என்று நினைத்தேன். கதவைத் தட்டினேன். லதா கதவைத் திறந்தாள். இப்போது அவள் முகம் முற்றிலும் மாறிவிட்டிருந்தது. புன்னகையுடன் என்னை உள்ளே அழைத்தாள். கல்யாணி, நீ எப்படி இருக்கிறாய்? நான் நன்றாக இருக்கிறேன். என் கணவர் மிகவும் அன்பாக இருக்கிறார் என்றாள். நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். நேற்று நீங்கள் வேறு விதமாக பேசினீர்களே? லதா பதற்றத்துடன் சொன்னாள். நான் எப்போது அப்படி பேசினேன்? நீங்கள்தான் ஏதோ கற்பனை செய்கிறீர்கள். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பின்னர் அவள் என் கையை பிடித்தாள். அவள் கையில் அடிபட்ட தழும்புகள் தெரிந்தன. நான் கேட்டேன், இது என்ன? லதா குரல் தாழ்த்திச் சொன்னாள். நேற்று உன்னிடம் பேசியதை அவர் கேட்டுவிட்டார். வீட்டில் எங்கோ ஒரு கருவி பொருத்தியிருக்கலாம். அதனால்தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னேன். உண்மை என்னவென்றால் அவர் என்னை அடிக்கிறார். நீ கேமரா வைத்தால் உண்மை தெரியும். அதை காவல் நிலையத்தில் காட்டினால் நான் சுதந்திரமாகலாம். நான் இப்போது முற்றிலும் குழப்பிவிட்டேன். இருவரின் பேச்சும் நம்பக்கூடியதாக இருந்தது. நான் என் பழைய கல்லூரி தோழி ரேவதியை அழைத்தேன். அவள் போலீஸ் துறையில் அதிகாரியாக வேலை பார்த்தாள். எல்லாவற்றையும் விரிவாகச் சொன்னேன். ரேவதி சற்று அமைதியாக இருந்துவிட்டுச் சொன்னாள். கல்யாணி, நீ இப்போது எதுவும் செய்யாதே. நான் வருகிறேன். 2 நாட்கள் பொறுத்திரு. அன்று இரவு நான் உணவு தயாரித்தேன். கீழே கொண்டு செல்லலாம் என்று நினைத்தேன். படிகளில் இறங்கும்போது லதாவின் குரல் தெளிவாக கேட்டது. அவள் யாரோ ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தாள். இன்று இரவு முடித்துவிடுவோம். அவள் முழுமையாக நம்பிவிட்டாள். ஆவணங்களும் நகைகளும் எல்லாம் மேலே இருக்கின்றன. நாம் இரவு 2 மணிக்கு மேலே செல்வோம். என் இதயம் வேகமாக துடித்தது. நான் மெதுவாக பின்வாங்கினேன். உடனே ரேவதிக்கு தகவல் அனுப்பினேன். ரேவதி சொன்னாள், நீ இப்போது அமைதியாக இரு. நாங்கள் வருகிறோம்.
நான் மேலே சென்று விளக்குகளை அணைத்துவிட்டு படுக்கையில் படுத்துக்கொண்டேன். பாசாங்காக தூங்குவது போல் நடித்தேன். இரவு 2 மணிக்கு கீழிருந்து மெதுவான காலடி சத்தம் கேட்டது. கதவு மெதுவாகத் திறந்தது. வினோதும் லதாவும் உள்ளே நுழைந்தார்கள். அவர்கள் என் அலமாரியை திறந்து தேட ஆரம்பித்தார்கள். நகைப் பெட்டியை எடுத்தார்கள். அப்போது ரேவதியும் அவளது குழுவினரும் உள்ளே நுழைந்தார்கள். வினோத் ஓட முயன்றான். லதா கத்த ஆரம்பித்தாள். ஆனால் இருவரும் பிடிபட்டார்கள். பின்னர் தெரிந்தது, அவர்கள் உண்மையான கணவன் மனைவி அல்ல, ஒரு தொழில்முறை மோசடி கும்பல். விதவைகளின் வீடுகளை குறிவைத்து வாடகைக்கு ஏறுவார்கள். ஒருவர் வயதான மனைவி போல் நடித்து அடிபடுவதாக காட்டுவார். மற்றவர் இளம் கணவன் போல் நடித்து மனநிலை பாதிப்பு என்று சொல்வார். வீட்டு உரிமையாளரை குழப்பி நம்பிக்கை வளர்த்து இரவில் ஆவணங்களையும் நகைகளையும் திருடிவிட்டு தப்பித்து விடுவார்கள். கடந்த 3 ஆண்டுகளாக பல வீடுகளில் இதை செய்திருந்தார்கள். என் வீட்டிலும் அதையே செய்ய திட்டமிட்டிருந்தார்கள். உணவில் தூக்க மாத்திரை கலக்க இருந்தார்கள். ஆனால் நான் சரியான நேரத்தில் சந்தேகப்பட்டதால் தப்பித்தேன். ரேவதி என்னை பார்த்துச் சொன்னாள், கல்யாணி, நீ உன் உள்ளுணர்வை நம்பியதால் உன் வீடு காப்பாற்றப்பட்டது. இப்போது நான் மீண்டும் தனியாக இருக்கிறேன். ஆனால் பயம் முற்றிலும் குறைந்துவிட்டது. நான் வீட்டின் கீழ் பகுதியில் 7 குழந்தைகளுக்கு இலவசமாக படிக்கவும் எழுதவும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறேன். மாலை நேரங்களில் அந்த குழந்தைகளின் சிரிப்பும் பேச்சும் வீடு முழுவதும் நிறைந்திருக்கிறது. இரவில் அவர்கள் வீடு திரும்பிய பிறகு தனிமை வந்தாலும் அது இனி பயங்கரமான தனிமையாக இல்லை. அது அமைதியான தனிமையாக இருக்கிறது. கெட்டவர்களுடன் வாழ்வதை விட தனிமையே நல்லது. மக்களை நம்புவதற்கு முன் நம் உள்ளுணர்வை நம்புவது அவசியம். நம்மை நாமே நம்புவதுதான் உண்மையான பலம். இப்போது நான் இந்த தனிமையில் மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். நன்றி.